பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேச போகிறார், நம்மளை பலப்படுத்த போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 13. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Do not fear, I will help you. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் செய்ய நமக்கு சில பயங்கள் இருக்கிறது, அப்படிதானே? ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம நினைக்கின்ற பொழுதே அந்த காரியத்துல நம்ம வெற்றி பெற முடியுமா, நம்மளால அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பயம் வரும். இப்போ ஒரு குரூப்பா நிறைய மக்கள் இருக்கிறாங்க, குரூப்பா சேர்ந்து அந்த காரியங்களை செய்ய போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்காது. சில சமயம் அவங்க எல்லாரும் நினைத்துப்பாங்க, என் கூட இவங்க இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்க அதை செய்து தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா தனியா ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுதுதான் வாழ்க்கையில அநேக நாட்கள் சோர்ந்து போறீங்க, பயந்து போறீங்க. தனியாக ஒவ்வொரு காரியங்களை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அது கடினமாக தோன்றுகிறது. சில நாட்கள் நம்மளாலலாம் இனி இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியுமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிச்சு பயத்தோட கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ தனியாக இருக்கிறேன்னு சொல்லி நீ நினைக்கிற, இல்ல, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய பக்கத்துல இருக்கிறேன், நீ எதை குறிச்சும் நீ கவலைப்படாத, நான் உனக்கு அதுல உதவி செய்வேன். மனுஷங்க நிறைய பேர் எல்லாரும் அவங்க ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, மற்ற மனுஷங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆட்கள் இருக்குது, நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சு நீ கவலையோட இன்னைக்கு இருக்கிற, நான் உனக்கு உதவி செய்வேன். எந்த மனுஷங்களும் செய்ய முடியாத காரியங்களை நான் உனக்கு செய்து தருவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்தையே படைச்ச தேவன் அவரே உங்களுக்கு செய்து தருவேன் என்று வாக்கு பண்ணும் பொழுது நீங்க பயப்பட அவசியம் இருக்கா? இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அவரிடத்துல நீங்க சொல்லி விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் அவர் நீக்கி போடுவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க அநேக நாட்கள் பயத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தனியாக என்னால இந்த காரியத்தை போராட முடியலன்னு சொல்லி பயந்து போய் இருக்கிறாங்க. இயேசுவே, நீங்க தகப்பனே இயேசுப்பா, எல்லா பயத்திலிருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. எல்லா பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் எல்லா தேவைகளையும் ஆண்டவரை நீங்க சந்திங்க, நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க, இயேசுப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த மனுஷங்க கூட இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, உங்களோட கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.